ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது இந்த வீடியோவில் வந்து மந்த்லி க்ளோசிங் ஜூலை மந்த்து முடிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே ஒரு இனிப்பான செய்தி, அதாவது எஸ்பெஷலி இன்வெஸ்டருக்கு. ஓகேவா? ஸோ அது என்னன்றது வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து முழுக்க வந்து ஓவரால் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் தான் வந்து பேச போகிறேன் ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ என்னன்றதை வந்து பார்ப்போம். அதாவது மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து சண்டே வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து ஓவரால் மார்க்கெட், அதாவது லாங் டேர்ம் அனாலிசிஸ் தான் பண்ண போகிறேன். அப்படியே பாருங்கள். அதாவது ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட்னு சொல்லலாம். அதாவது நான் இதுக்கு முன்னாடி 2-3 டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2024 ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது லாஸ்ட்டு 2-3 மந்த்ஸாக நம்ம தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த இடத்த வந்து ஜூலை மந்த் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து அந்த ஏரியாவை வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. தெரியுதா அவங்களுக்கு? கம்ஃபர்டபுளாகவே வந்து ட்ரேட் ஆகி க்ளோசிங் வந்து ஆல் டைம் ஹையில், அதாவது புது உச்சத்தில் வந்து ஸ்மால் கேப் வந்து க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் லாங் டேர்மில். அதாவது லாங் டேர்மில் சொல்கிறேன். தட் மீன்ஸ் டெக்னிக்கலாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லாங் டேர்ம் பிரேக் அவுட்லாம் உடனே தான் நடக்காது. அது மந்த்லி பிரேக் அவுட்லாம் வந்து ரொம்ப டஃப்பு. பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரிலையபிளாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்பிக்கையாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அந்த லாங் டேர்ம் பிரேக் அவுட் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு ஃபென்டாஸ்டிக் பிரேக் அவுட். பட் இதுக்கப்புறம் அது எப்படி டெவலப் ஆக போகுது அடுத்த லெவலுக்கு? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2021 இதே மாதிரி தான் ஸ்மால் கேப் வந்து கரெக்ஷன் வந்துச்சு. அந்த ஹையை உடைக்கிறதுக்கு 2021 2023 தான் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 2 இயர்ஸோட ஹை. அதே தான் இங்கே 2024 ஹையை 2026 உடைச்சிருக்கு. அது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட வந்து ஸ்மால் கேப் வந்து ஒரு பெரிய ஒரு ரேலி வந்து வந்திருக்கும். 2021 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% ஏறி இருக்கும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸே சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் அது கோவிட் ஏரியா. ஸோ ஓகேவா, எல்லாமே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டே ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அது கூட இப்போ கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு குட் நியூஸ். ஸ்மால் கேப்பில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம், ஸ்மால் கேப் மட்டும் கிடையாது, மிட் கேப்பும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்னும் இந்த இயர் முடியறதுக்கு இன்னும் ஒரு 5 months ஆகுது. இந்த 5 monthஸில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டருக்கு வந்து கொடுத்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு குட் திங்காக வந்து பார்ப்போம். அடுத்தது மிட் கேப்பும் வந்து கிட்டத்தட்ட அதே தான். ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி புது உச்சத்தில் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இதனால் என்ன ஆகும்னா, இப்போ மிட் கேப்பும் பிரேக் ஆகுது, ஸ்மால் கேப்பும் பிரேக் ஆகுது. நிஃப்டி மட்டும் இன்னும் ஆல் டைம் ஹை பக்கத்தில் போகல. ஆனால் இவங்க 2 பேர் போனாங்கன்னா அந்த ஓவரால் சென்டிமெண்ட்டுனால நிஃப்டியும் ஏற ஆரம்பிக்கும், ஆல் டைம் ஹை நோக்கி போக ஆரம்பிக்கும். பட் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்க கிடையாது. மந்த்லி பிரேக் அவுட்னால இப்போ அடுத்த மாதத்தோட செல்லிங் வந்து சப்போர்ட் எடுக்கும். 2-3 மாதம் இதுக்குள்ளேயே சைட் வேஸ் போய்விடும், பிரேக் அவுட் ஆகும். ஓகேவா? ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் ஷார்ட் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்ம் டு லாங் டேர்ம், 3 monthsலேருந்து ஒரு 6 month 1 year அந்த பீரியடில் நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இதான் நிலைமை. ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப்பில் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ரைட் டைம், நல்ல ஸ்டாக்காக ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி இன்னும் ஆல் டைம் ஹையே போகலை. அவங்க மிட் கேப் ஸ்மால் கேப் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே, பட் மந்த்லி க்ளோசிங் பார்க்கும்போது லாஸ்ட் 4 months கம்பேர் பண்ணும்போது நிஃப்டிக்கு வந்து இந்த மாதம் ரொம்ப பெரிய லெவலில் ரேலி ஆகலனாலும் இருக்கிற ஏற்றத்தை தக்க வச்சு அந்த மந்த்லியோட ஹைக்கு பக்கத்துலேயே க்ளோசிங் வந்திருக்குன்றது குட் திங். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 monthsல கிட்டத்தட்ட ஒரு தடவையும் வந்து 24,584 600 வரைக்கும் போயிட்டு இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த மாதம் அதே தான். ஏப்ரல் மாதம் பாருங்கள், மே மாதம் பாருங்கள், அதாவது ஜூன் மாதம் பாருங்கள். கண்டினியூவாக பார்க்க போனால் எல்லா மாதமும் வந்து ஒரு ஹை போயிட்டு இறங்கி தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதம் கம்ஃபர்டபுளாகவே வந்து உங்களுக்கு அந்த மந்தோட ஹைக்கு, அதாவது மந்தோட ஹை வந்து கிட்டத்தட்ட 24,600 வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் 3 months கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த் வந்து மூவிங் ஃபார்வர்ட், அதாவது ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக புல்லிஷ் சென்டிமெண்ட் வந்து மந்த்லியில் தெரியுதுன்றது வந்து சொல்ல வரேன்.
இன்னும் பிரேக் ஆகலை, ஆனால் சாத்தியக்கூறு அதிகம். மிட் கேப் ஸ்மால் கேப் அந்த சைக்கிளிக் எஃபெக்ட் வந்து இதுலேயும் இருக்குன்றது தான் என்னோடய வியூ. பட் என்னென்னா மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. இந்தியா விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு, மொமெண்டம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50, 100, 150 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து இருக்கும். பட் சின்ன சின்ன செல்லிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 24,500 பக்கத்தில் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது வந்து இன்றைக்கி டச் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்குன்றது சொல்லியிருந்தேன். ஆனால் அது கிட்ட போகலை. பட் இருந்தாலும் நேற்றுக்கும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஏறி முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட்டு ஒரு 5 டேஸாகவே வந்து கண்டினியூஸாக ஒரு சென்டிமெண்ட்டாக பாசிட்டிவாக தான் இருக்குது மார்க்கெட். அதனால் ஒரு அடுத்த வாரம் வந்து இந்த 24,500 பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேவா? சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரும். வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் 24,600 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டாப் வந்து ஆல் டைம் ஹை தான். ஏன்னா மந்த்லி பிரேக் அவுட்லாம் ஆயிருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப்பில். அந்த சென்டிமெண்ட் வந்து நிஃப்டிலையும் ஒர்க் அவுட் ஆகும். பார்ப்போம். அதுக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணோம். பேங்க் நிஃப்டியோட லாங் டேர்ம் அனாலிசிஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னடா டைம் பார்த்துட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? என்னோடய டார்கெட் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிக்கணும்னா. ஏன்னா அவங்களோட பொண்ணான டைம் வந்து தேவையில்லாமல் லூஸ் ஸ்டாக் விட்டு 15-20 நிமிஷம் பேசி வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக சுருக்கமாக சொல்ல தான் நான் விரும்புவேன். அதனால தான் டைம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளேயே 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணுன்றது தான் என்னோடய வியூ. சரியா? ரைட். பேங்க் நிஃப்டியில் அந்த பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏறி இருக்குது, ஆனால் வந்து அந்தளவுக்கு டூ குட் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. பட் வந்து 57,500, 600 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பெரிய மொமெண்டம் வந்து வரல, ஏறவும் இல்லை. கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு சைட் வேஸ் மூமெண்டம் தான் இருக்குது. ஸோ 57,400, 500 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூவ் வந்து பேங்க் நிஃப்டியில் அப்கமிங் டேஸ் எதிர்பார்க்கலாம். அது பிரேக் அவுட் ஆகுதான்றது வந்து பாருங்கள். ஆனால் என்னென்னா இதுக்கு நடுவில் வந்து எந்த ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸும் வராமல் சென்டிமெண்ட்டாக ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனாலே மார்க்கெட் மேலே போகும். டெக்னிக்கலாக அப்படி தான் இருக்குது. ஓகேவா? டெக்னிக் வந்து டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணல, பாசிட்டிவாக போக தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த குளோபல் எக்கனாமிக்ஸில் இருக்க சிச்சுவேஷன்ஸு, ஸோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் திங்ஸ் வரும்போது தான் அது ப்ராப்ளம் ஆகுது. ஸோ வில் சி. ஓகே. ஸோ நான் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ஒரு தகவல்னா, இப்போதைக்கு நிஃப்டியை விட நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப்பில் லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாட் ஃபார் ஷார்ட் டேர்ம், நாட் ஃபார் மைனர் டேர்ம். மோர் தென் 6 months 1 yearக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணுறா இருந்தால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மைனர் டேர்மில் ஒரு மொமெண்டம் பிரேக் அவுட் ஆகி சரசரான ஏறுற சிச்சுவேஷன் இல்லை. ஆனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.